உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே என் உடம்பெல்லாம் கூசுது, அருவருப்பா இருக்கு. ஏன்பா இப்படி? மறுபடியும் என்ன அப்பான்னு கூப்பிடாத. நீ என் பொண்ணுன்னு என்னால சொல்லிக்க முடியாது. இங்கே உன்னை வெட்டி பொலை போடவும் நான் தயங்க மாட்டேன். என் பொண்ணா நீ? பொண்ணுன்னா பெத்தவனுக்கு பெருமை சேர்க்கணும், அவனோட புகழ உயர்த்தணும். ஆனா நீ முதலாளி பேர்ல எனக்கு இருந்த விசுவாசத்தை கலங்கப்படுத்திட்டு அவர் முன்னால என்ன ஒரு துரோகி மாதிரி இப்படி கோணி கூறுகை நிக்க வச்சுட்டியே. இதுக்கு நீ என்ன விஷம் வச்சு கொண்டு இருக்கலாம். அப்பா பேசாத என்கிட்ட. என்னப்பா பண்றீங்க? இவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவங்க கூட நான் என் ஒரு வார்த்தைக்குவேன். அப்பா அப்பா கொஞ்சம் நிதானமா பேசுங்கப்பா. முடியலடா, என்னால முடியலடா. மூத்தவ காயத்ரி பரவாயில்லடா, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் தைரியமா வந்து முன்னாடி நின்னு சொன்னா. இவ பொய் சொல்லி நாடகமாடி ஏமாத்தி அத்தனை பேரையும் முட்டாளாக்கிட்டாளேடா. இந்த மாதிரி கேவலமான ஒரு பொண்ணு எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு இந்த நொடியே இவளை நான் தலைமுடுகிறேன். ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவதான் புத்தி கெட்டு போய் ஏதோ பண்ணிட்டா, அதுக்கு போய் பேசாத. இன்னை வாழ்க்கையில எனக்கு 2 பிள்ளைங்க தான். ஒருத்தன் கோபி, இன்னொருத்தி காயத்ரி. இவங்களை தவிர எனக்கு வேற பிள்ளைங்களே கிடையாது. என்னென்ன இதெல்லாம்? கோவத்துல அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆற மாட்டேங்குதுமா, மனசார மாட்டேங்குது. இப்படி உங்க யார் முகத்திலையும் முழிக்க முடியாதபடி செஞ்சுட்டாலே இந்த படுபாதகி. இப்படி ஒரு கேடுகட்ட பொண்ணு நான் வளர்த்திருக்கேன்னு நடக்கும் போதுதான் அப்படியே உடம்புல கூடி குடுக்கி. இவ சொல்றது எல்லாம் உண்மைன்னு நான் நம்பினேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்ததுனாலதான் போய் முதலாளிகிட்ட கேட்டேன். அவர்தான் இல்ல, உன் பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொன்னாரு. அதனால நம்ம வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான். இவ சொன்னது மட்டும் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா என்னைக்கோ இந்த கல்யாணத்தை நானே நிறுத்திருப்பேனே. மாமா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மது போய் சொன்னாங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன நடக்கணுமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க போதும். இந்த கேள்விக்கான பதில் இப்ப என்கிட்ட இல்லம்மா. மாப்பிள்ளன்னு சொல்ல தகுதியோ அதிகாரமோ எனக்கு இப்ப இல்ல. சரிதான், நீங்க என்ன சொன்னாலும் அதுபடியே செஞ்சிடலாங்க சின்ன முதலாளி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னால செய்ய முடிஞ்சது. என் மக செஞ்ச இந்த தப்புக்காக நான் உங்க எல்லாருக்காலையும் என்ன காரியம் பண்ற? அவ செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? பெத்தவங்க செஞ்ச தப்பு பிள்ளைங்க தலையில விட ஏறுவாங்க. ஆனா என் பொண்ணு செஞ்ச தப்பு எனக்கு ஏன் தலையில. இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி முதலாளி, என்ன நீங்க தண்டிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அது உங்க இஷ்டம். எதுவா இருந்தாலும் அழாத நட்ராயா, சொன்னா கேளு, தைரியமா இரு. கொஞ்சம் நிதானமா இருங்கண்ணே. அப்பா, என்னப்பா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கப்பா. இல்ல,
எனக்கு குழப்பமா இருக்கு ஜீவா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பா, உங்க முடிவு எதுவா இருந்தாலும் சரி, நான் என் முடிவை சொல்லிடுறேன். பொய் சத்தியம் பண்ணி நாடகம் ஆடின மது எனக்கு வேண்டாம். நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிவா, ப்ளீஸ் அந்த முடிவை மட்டும் எடுக்காதீங்க. நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, என்ன ஜெயில வேணா போடுங்க. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேணான்னு சொல்லிடாதீங்க ஜீவா. நீங்க எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துருவேன் ஜீவா. பிளாக்மெயில் பண்ணி என் மனசை மாத்த முடியாது. இந்த கல்யாணம் நடக்கணும்னு தானே நீ இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருந்த. இது நடக்காம இருக்கிறது தான் உன் தப்புக்கான தண்டனை. மாப்ள, உங்க மேல இருக்கிற பிரியத்துலதான் இவ இப்படி கிறுக்குத்தனமா நடந்திருக்கா. அந்த பிரியத்துக்காகவாவது என் பொண்ணு மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா? ஐயோ அத்தை, நான் கேக்குறது நியாயம் இல்லதான். இவ செஞ்சது மன்னிக்கவே முடியாத தப்புதான். ஆனா இவள பெத்தவளா என் மனசு பதறது மாப்ள. கல்யாண மேடை வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போனா அவளை யாருமே கட்டிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவ தனிமரமாவே நிக்கிற மாதிரி ஆயிடும் மாப்ள. என் பொண்ணுக்கும் அந்த நிலைமை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாப்ள. நீங்க நினைச்சா மட்டும்தான் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த முடியும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாப்ள. ஐயோ அத்தை, இந்த மாதிரி பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்க அத்தை. மது தப்பே செய்யலனா கூட இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்திருக்காது. ஏன்னா இவன் மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. விருப்பமே இல்லாத என்ன கட்டிக்கிட்டா எப்படி அத்தை நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது தான் அத்தை எங்க 2 பேருக்குமே நல்லது. நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை, ப்ளீஸ். இல்ல ஜீவா, நீங்க எனக்கு வேணும். இந்த கல்யாணம் இப்போ நடந்தே ஆகணும். இல்ல இல்லன்னா நான் இங்கே என் உயிரை நான் விட்டுருவேன் ஜீவா. மது, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. இந்த முடிவை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முடியாது ஜீவா, என்னோட காதலை நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும். எனக்காக உங்க மனசு இறங்கவே இல்லையா? இவ்வளவு சொல்லியும் என் காதல் உங்களுக்கு புரியவே இல்லையா? இதுக்கு மேல நான் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் செத்ததுக்கு அப்புறமாவது என்னோட காதல் உங்களுக்கு புரியட்டும். என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்கல? என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்கல? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். மது 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, அழாதீங்க. மதுக்கு ஒண்ணு ஆகாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மது, ஏன்டி இப்படி பண்ண? என்னை ஏமாத்திட்டு போயிடாதடி. இந்த அம்மாவால தாங்க முடியாது.
கடவுளே, மதுவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ நல்லபடியா உசுறு பொழைச்சு வரணும். அவளை எப்படியாவது காப்பாத்து. அவளோட குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுமா. இங்க பாத்தீங்களா கொடுமைய? இவ பொண்ணு பண்ண காரியத்தால ஊரே பரபரப்பா இருக்கு. இவ எனக்கு என்னன்னு நிலத்தை கொத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இப்படிதான் நடக்கும் தெரிஞ்சு வராம இருக்காளோ? இருக்கும் இருக்கும், வாங்க போய் பேசுவோம். வா. ஏமா கோமதி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் நீ அப்படி கேக்குறீங்க? உன் சம்மந்தி வீட்டு கல்யாணத்துக்கு நீயமா வரல? ஒரே கூப்பிட்ட நாட்டாய முதலாளி உன்னை மட்டும் கூப்பிடலையா என்ன? அது அவர் நேர்லயே வந்து கூப்பிட்டாருண்ணே. எனக்கு தான் வரதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் பெரிய இடம். நாம சொந்தம்னு சொல்லி போய் ஒட்டிக்கவும் முடியாது, விலகி நிக்கவும் முடியாது. அந்த சங்கடத்துல தான் வராம விட்டுட்டேன். ஏன் சார்பில் தான் என் பொண்ணுங்க 2 பேரும் வந்தாங்களே. அண்ணே, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லா கேட்ட பாரு ஒரு கேள்வி. நெசமாவே உனக்கு எதுவும் தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அண்ணே, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன் சம்மந்தி வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு கோமதி. இந்த கல்யாண வேலையெல்லாம் முன்ன நின்று இழுத்து போட்டு செஞ்சது உன் மூத்த பொண்ணு மலரு. கல்யாணத்தை நிறுத்தினது யார் தெரியுமா? உன் கடைசி பொண்ணு மயிலு. என்னென்னவோ பேசுறீங்க. அவ எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பா, நல்லதுதான் செய்வா. அவளை போய் கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு அபண்டமா பேசாதீங்க. உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கலாம் கோமதி, அதுக்காக நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அண்ணே, எனக்கு குழப்பமா இருக்கு அண்ணி. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். என்னத்த சொல்ல, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. கோயில்ல கல்யாணத்தை வச்சிருந்தாலும் நாட்டாயம் ஊருக்கே விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அப்பெல்லாம் மயிலு கோயிலே இல்ல, எங்க போனான்னு தெரியல. தாலி கட்ட போற நேரத்துல தான் திடீர்னு வந்தா. செல்போனை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு படத்தை காட்டினா. அதை பார்த்து எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. மாப்பிள்ளை கோவத்துல மாலையை தூக்கி போட்டுட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ அண்ணே, மயில அப்படி என்ன படத்தை காட்டுனா? அதை பார்த்துட்டு ஜீவ தம்பியா அப்படி பேசினாரு. மாப்பிள்ளை ஏதோ ஆபத்துல இருந்தப்போ மயில் தான் காப்பாத்தினாலாம். ஆனா இவ்வளவு நாளா நான் தான் காப்பாத்தினேன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்கலாம் அது. ஐயோ, அந்த படத்தை போட்டு காமிச்சுதான் நான் தான் காப்பாத்தினேன்னு மயில் நிரூபிச்சிட்டா. பொய் சொல்லி ஏமாத்தின பொண்ணு எனக்கு வேண்டாம்னு மாப்பிள்ளை முடிவு எடுத்துட்டாரு. பாவம் அந்த பொண்ணு. உங்க மேல இருக்கிற ஆசையில தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பாத்துச்சு. நாட்டாய முதலாளியும் மகளும் பேசி பார்த்தாங்க. ஆனா மாப்பிள்ள அசைஞ்சே கொடுக்கல. அந்த வேதனை தாங்க முடியாம மது குத்து விளக்கால வயித்துல குத்திக்கிச்சு. ஐயோ, மதுக்கு என்ன ஆச்சு அண்ணி? அவ புசருக்குன்னு ஆபத்துல இல்ல? தெரியல கோமதி, அவளை தூக்கிட்டு எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. சாமி புண்ணியத்துல அவ பொழைச்சுக்கிட்டான்னா நல்லா இருக்கும். ஐயோ, பழிச்சுக்குவானே, அவ கண்டிப்பா பழிச்சுக்குவா. அவளுக்கு எதுவும் ஆகாது. உனக்கு ரொம்ப இலகன மனசு கோமதி. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா நீ பெத்த உன் பொண்ணு, அந்த குணம் அவளுக்கு இல்லையே. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டாளே. மயிலு பக்கம் தான் நெசம் இருக்குன்னு வச்சுப்போம், அது அந்த நேரத்திலேயே வந்து சொல்லணும். அவ பண்ண காரியத்தினால இப்ப கல்யாணமே நின்னு போச்சு. அந்த பொண்ணு சாகர நிலைமைக்கு போயிட்டா. மேலதாளத்தோட சந்தோஷமா ஆரம்பிச்ச கல்யாணம் ரத்த கலரியா வந்து நின்னு போச்சு. மயில் மாதிரி மதுவும் ஒரு பொண்ணு தானே. அவ வாழ்க்கைய பத்தி மயில் யோசிக்க வேணாமா? நெசத்தை சொல்லி மயில் என்னத்தை பெருசா சாதிச்சுட்டா? ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணா போனதுதான் மிச்சம். கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து அந்த பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு.
அவ உசுறு பொழைச்சி வந்தாலும் யார் அவளை கல்யாணம் பண்ணிப்பா? ராசிய பெருசா எடுத்துக்கலனாலும் அவ தப்பான பொண்ணுன்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வந்துருச்சுல. அத மீறி அவளை கட்டிக்க யாருக்கு மனசு வரும் சொல்லு? உனக்கு தெரியாதுல்ல கோமதி, ஒரு பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுறது பெரிய பாவம். மயில் அந்த பாவத்தை செஞ்சிருக்கா. அது உன் குடும்பத்தை எப்படிலாம் ஆட்டி படைக்க போகுதுன்னு தெரியல. அந்த சாமி தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தணும். நீ வா சுமதி, போலாம். சமந்தி, கொஞ்ச நேரம் அழாம இருங்க. மதுவுக்கு ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் தைரியமா இருங்க. திருச்ச முகமா பார்த்த பொண்ணு இந்த கோலத்துல பார்க்க வச்சிருச்சு. ஐயோ சமந்தி, ஏன் சமந்தி இவ இப்படி பண்ணிட்டா? அழாதீங்க, அவ கல்யாணம் நின்னு போறங்க. வேதனை மட்டும் கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பாருங்க, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா அப்புறம் நான் என் உசிரியை விட்டுருவேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மதுவுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. டேய், எப்படிடா தைரியமா இருக்கிறது? உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையேடா. டாக்டர் வெளியில வந்து நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரன்னு காத்துட்டு இருக்கேன்டா. அத்த அழாதீங்க அத்த. மது நல்லபடியா பொழைச்சு வரணும் தான் நம்ம எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வேண்டுதலுக்கு பலன் இல்லாம போகாத அத்த. நீங்க அமைதியா இருங்க அத்த. மதுக்கு எதுவும் ஆகாது பவானி. நமக்கு இப்ப தேவை நம்பிக்கையும் பிரார்த்தனையும் தான். மனசை தளர விடாத. முடியலங்க, ரொம்ப பயமா இருக்கு. நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தானே இந்த நல்ல காரியத்தை நாம ஆரம்பிச்சோம். அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்கணும்? எல்லாம் விதி பவானி. வேற என்ன சொல்றது? மது ரொம்ப போல்டான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சென்சிட்டிவா முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு வகையில நாமளே இதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டமேங்க. நம்ம பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல ஒரு பொண்ணோட உயிருக்கு ஆபத்தாகிற அளவுக்கு ஆயிடுச்சேங்க. மதுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அண்ணன் குடும்பத்துக்கு நம்ம என்னங்க பதில் சொல்றது? கடைசி வரைக்கும் இந்த உறுத்தல் ஒரு சாபமா மாறி நம்ம மனச கடைசி வரைக்கும் அரைச்சுக்கிட்டே இருக்குமேங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டா? டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல? அவ பொழைச்சுப்பா இல்ல டாக்டர்? ஆமாமா, பேஷண்ட் கிரிட்டிக்கல் பொசிஷனை தாண்டிட்டாங்க. இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நன்றி டாக்டர், நன்றி. சாமி மாதிரி வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க டாக்டர். இப்பதான் எங்களுக்கெல்லாம் உசுர வந்துச்சு. குத்து வழக்கு வயித்துல ஆழமா இறங்கல. குடலை கிழிச்சதுனாலதான் பிளட் லாஸ் அதிகமா இருக்கு. காயத்துக்கு மருந்து போட்டு தைல் போட்டாச்சு. ரத்தமும் ஏறிக்கிட்டு இருக்கு. நத்திங் டோரி. 2 நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டாக்டர், நாங்க போய் மதுவை பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தனி வார்டுக்கு மாத்திருவாங்க. நீங்க அங்க போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்பா, நான் அப்படியே கிளம்புறேன். டேய், மதுவை பாத்துட்டு கிளம்பு ஜீவா, இல்லன்னா நல்லா இருக்காதுடா. இல்லப்பா, அவ சேஃபா தானே இருக்கா. நான் அப்படியே கிளம்புறேன். டேய், நான் சொல்றேன். சாரிப்பா.